தமிழ்நாட்டின் அரசியலையே மாற்றியமைக்க வல்ல பிரச்சனை எனும் தொனியில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மையில் பீகார் மாநிலத்தில் நடந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது அம்மாநிலத்திலிருந்து வெளியேறியுள்ள 36 லட்சம் பீகார் மக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதையும், அவர்கள் வேலைக்காக குடியேறியுள்ள மாநிலங்களிலேயே இனி வாக்குரிமை தரப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்த 36 லட்சம் பீகாரிகளில் ஏறத்தாழ 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வாக்குரிமை பெற உள்ளனர் என்பது பெரும் அதிர்ச்சியளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற தேர்தல் ஆணையத்தின் புதிய திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள 2 கோடி வட மாநிலத்தவர்கள் இனி தமிழக